வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி வித் அம்மா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க. வத்த குழம்பு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு, அரிசி இதெல்லாம் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். அது கூட சின்ன வெங்காயம் 20, பூண்டுப்பல் 20 எடுத்துருக்கோம். கத்திரிக்காய் வத்தல் அண்ட் மாங்காய் வத்தலை வெந்நீரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சு எடுத்து வைக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா வெந்நீர் கொதிக்க விட்டு அதில் இந்த வத்தல் ரெண்டையும் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரிசி, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை மண் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வீடியோ ஆங்கிள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் கையிலே மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி மாற்றி எடுத்திருப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. அதில் 20 பல் பூண்டை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. சின்ன வெங்காயம் வத்த குழம்பு சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்மளோட மசாலா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு அது கூட நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுலேயே விரலி மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால மஞ்சள் தூள்லாம் தேவையில்லை. அந்த மசாலா ஒன்று போட்டாலே போதும். அதுலேயே மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போகிறனால இன்னும் ஸ்மெல்லும் வரும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். புளி கரைச்சி சேர்த்துட்டு உப்பு, அந்த மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போது இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பூண்டு 5-6 பல் தட்டி எடுத்து அதில் குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு தட்டி போடுறதுனால. நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மண் சட்டியில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக வரும். நல்ல கன்சிஸ்டன்சி இப்போ எப்படி கொதிச்சோன்னு மாறிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி வத்தல், மாங்காய் வத்தல்லாம் போட்டு வைக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வத்த குழம்பு ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.